அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுமதி. நம்ம வாசிப்பை நேசிப்போமோட உலக இலக்கியங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்க பகுதியில் நம்ம புக்கர் பரிசுக்கு லாங் லிஸ்ட் ஆகிருக்க புக்ஸ் எல்லாம் பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நான் படித்த புக்கான சீ ஸ்கிராப்பர் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த புக்கு ஆத்தர் பெஞ்சமின் வுட் அப்படிங்கிறவர். ஆத்தர் பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு 1981 பார்ன் அண்டு இது அவரோட 5th நாவல். அவர் லண்டனில் ஒரு சீனியர் லெக்சரர் இன் க்ரியேட்டிவ் ரைட்டிங் கிங்ஸ் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டிங் லெக்சரராக சீனியர் லெக்சரராக இருக்கிறார். இப்போ நம்ம புக்குக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நம்ம லாங் லிஸ்ட்டில் நான் வாசித்த புக்கு ஹெல்டுங்கிற ஒரு புக்கு. அதே மாதிரி எனக்கு உலக இலக்கியங்கள் பெரிய பரிச்சயம் கிடையாது. நம்ம குழுவோட வாசிப்புக்கு அப்புறம் தான் நான் அதை ஒன்றா படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த டைம் அதே மாதிரி எல்லா புக்கை பற்றியும் அனலைஸ் பண்ணவோ அது என்ன சொல்ல வருதுங்கிறது எனக்கு நான் பார்க்கல. ஆஸ் யூஷுவல் ஒரு புக்காக நம்மளை தேடி வர்ற மாதிரி இந்த சீ ஸ்கிராப்பர் தான் எனக்கு கிடைச்ச புக்கு. முதல்ல புக்கு எப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியான பேஜஸ் தான், 165 பேஜஸ் தான் டோட்டலி. பட் ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியான புக்காக இருந்தது, 1000 and odd அமௌண்ட்டு. அதுவே எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்தது. ஹார்ட் காப்பி தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் தேங்க் காட் நம்ம அட்மினோட அட்வைஸ் படி தான் ஹார்ட் காப்பியை விட கிண்டில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அவர் சொன்ன அட்வைஸ் படி நான் அதுக்கு மூவ் ஆனேன். பட் தட் இஸ் அ குட் டிசிஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு நிறைய வேர்ட்ஸ் இதில் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருந்தது. கிண்டில்ங்கிறதுனால என்னால் இமீடியட்டாக மீனிங்கோ எல்லாமே பார்த்துக்க முடிஞ்சுது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கதிரவன் சாருக்கு தேங்க்யூ. அண்டு சரி, புக்குக்குள்ளே போகலாம். பட் இந்த சீ ஸ்கிராப்பருங்கிறதுக்கு முதல்ல மீனிங் என்னன்னு நான் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு மீனிங் புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதுக்கு பெருசாக மீனிங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு நியூ வேர்டு, ஆத்தர் இப்போ தான் அவரே க்ரியேட் பண்ண வேர்டுங்கிற மாதிரி. இது எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது ஸ்கை ஸ்கிராப்பருங்கிற வேர்டு இருக்குது. அது என்னென்னா ஒரு ஹைட்டாக பில்டிங், ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ் அந்த மாதிரி உள்ளது ஸ்கை ஸ்கிராப்பருங்கிறாங்க. இந்த சீ ஸ்கிராப்பருங்கிற வேர்டுக்கு ப்ராப்பரான மீனிங் இல்லை இது வரைக்கும். ஆத்தர் இதுபடி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஷ்ரிம்ப் ஹண்டிங்க்கு போகிறவங்க சீ ஸ்கிராப்பர்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனா ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர் கைண்ட் ஆஃப் திங், ஒரு கடலில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் சீ ஸ்கிராப்பர்னு சொல்லலாம் அப்படின்னு 2 மீனிங் சொல்கிறாங்க. ஷ்ரிம்ப்னா என்னதுன்னா ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி, ஒரு ஃபிஷ் இல்லை பட் ஃபிஷ்ஷு மாதிரி ஒரு அனிமல், ஒரு கடல்வாழ் உயிரி போல். அதை ஷ்ரிம்ப்புங்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கடல் சார்ந்த ஒரு கதை தான் இந்த சீ ஸ்கிராப்பர், பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரிகிற மாதிரி. கடல் சார்ந்த ஒரு வாழ்வை பற்றி தான் இந்த புக்கு பேசுது. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஃபெல்ட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் புக் படிக்க தெரியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அகெயின் ஹெல்டில் எனக்கு இருந்த அதே ஃபீல். பட் இங்கே அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபீல் இல்லாட்டி கூட என்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம தமிழ் புக்கு படிக்கும்போது நம்மளுக்கு வேர்ட் பை வேர்டு புரியும். நம்ம அதுக்கு எந்த மெனக்கெடலும் போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தாய்மொழிங்கிறதுனால வேர்டு பை வேர்டு புரிஞ்சிடும். அதே வேர்டு பை வேர்டு அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் இங்கிலீஷ் புக்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் அந்த ஹார்ட்ஷிப்புக்கு காரணங்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். பட் இது லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இல்லைனாலும் கொஞ்சம் பிட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. மேபி தொடர்ந்து இப்போ இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணால் ஐ கேன் ஓவர் கம் இட் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்டு சரி, நம்ம புக்குக்குள்ளே போகலாம். இதில் புக்கில் எடுத்தோடனே ஒரு தாமஸ் ஃப்ளர்ட் அப்படிங்கிறவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த பையனை பற்றி தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஒரு 20 years யங் பாய். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபுல் ஆஃப் ஒரு வெட்டாகி நல்லா வேலை பண்ணி ரொம்ப வெட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஆயில் க்ரீஸு அந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கிற ஒருத்தனாக தான் அவன் ஃபஸ்ட்டு ஒரு விடியற் காலையில் தான் அவன் வீட்டுக்கு வரான். அவனோட ஸ்வெட்டு ஸ்மெல் அவனாலே தாங்க முடியாத
முடியாத அளவுக்கு அவன் வெட்டாகி வேலை செஞ்சு போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவனோட டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் அவனோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு காஃபி போட்டு டீ போட்டு ஃப்ளாஸ்கில் கொடுக்குறான். அப்போ தான் ஃப்ளாஸ்க்கை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட வைக்கும்போது தான் அவங்க வந்து மெதுவாக எழுந்திக்கிறாங்க. எழுந்திரிச்சு அவங்க நெக்ஸ்ட் மற்ற வேலையை பார்க்குறதுக்குள்ளே அவங்க வந்து குக்கிங்க்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் எப்படின்னா அவனும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. அவங்க அம்மாவை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு 20 years, அவங்க அம்மாவும் 2 young, அவங்க அம்மாவுக்கு 36 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி யங் மதராக இருந்திருக்காங்க போல். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் நான் எப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த ஒரு ஃப்ராக்லாம் போட்டுட்டு அவங்க அம்மா கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸ்டோரியில். ஸோ ஃப்ராக் போட்டு அவனே வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது கொஞ்சம் வெயிட் போட்டாங்க எங்கள் அம்மா, ஆனாலும் அவங்க வந்து அழகாக தான் இருக்காங்க. இந்த கமெண்ட் தான் வந்து எந்த ஒரு ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ சொல்கிறதுல அவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு கமெண்ட்டாக அவன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பழைய மூவியில் வந்து ஒரு கேரக்டர் லைக் அந்த ஒரு சிம்ரன் மூவி பம்மல் கே சம்பந்தமில் வந்து சிம்ரனோட ஒரு நர்ஸ் ஒருத்தர் வருவாங்க. ஸோ அவங்கள மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ராக் போட்ட ஒரு லேடி அவங்க அம்மா. ஸோ அவனும் அவங்க அம்மாவும் தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ இவனோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷ்ரிம்ப்பு போய் கடலில் போய் எடுத்துகிட்டு வர்றது தான் அவனோட தொழிலாக வந்து அவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுக்காக அவன் வந்து குதிரை வச்சுருக்கான். ஸோ இவன் அந்த ஃப்ளாஸ்கில் டீ போட்டு வச்சதுக்கப்புறம் குதிரைக்கு போய் சாப்பாடெலாம் வச்சுட்டு ஸோ அதோட வேலைகள்லாம் பார்க்குறான். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிறான். அந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது ஸ்டோரியே. ஏன்னா நிறைய அந்த கடல் சார்ந்த வார்த்தைகள் வந்து எனக்கு புரியலை. அதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. முதல்ல வந்து எனக்கு இந்த குதிரையோட கடலில் போய் மீன் பிடிப்பாங்களா, அது எப்படி இருக்கும், அதுவே என்னால் ரொம்ப இமேஜின் பண்ண கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்காக அப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் பார்த்த பிறகு ஒரு ஐடியா கிடச்சிது. நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து போடுறேன், வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்போனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ஸில் போய் இந்த ஷ்ரிம்ப் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவன் எப்படி சொல்கிறான், இவங்க வந்து ஒரு 2 லோ டைடு அவன் ஃபேஸ் பண்ணான் ஒரு நாளில் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஹஞ்ச் அன்னைக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நிறையா ஷ்ரிம்ப் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் கொண்டு போய் விற்றுட்டு வராங்க. ஸோ இதுதான் இவங்க வாழ்வாதாரம். இவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்களும் ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சம்திங் ஒரு வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க கிளம்பி அங்கே போயிடுவாங்க. அவங்க அம்மா அப்பப்போ வந்து எப்படியோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரம்மி விளையாடுறதுக்காக போவாங்க. ஸோ அந்த டைம் தான் இவனோட மீட் டைம். ஸோ அந்த டைமில் இவன் என்ன பண்ணுவான்னா கிட்டார் ப்ளே பண்ணுவான். அதுதான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நேரமாக இருக்குது. மற்றபடி ஏன்னா 20 இயர்ஸுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவ்வளோ கடினமான ஒரு வேலை, கடலில் போய் அந்த ஷ்ரிம்ப் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியாக சொல்லப்படல. ஹார்ஸ் ரைடு பண்ணிட்டு போயிட்டு கிடைக்கிற ஷ்ரிம்ப் வச்சு தான் இவங்க வாழ்வாதாரமே இருக்குங்கிறதுனால அவன் எம்டி பேஸ்கெட்டோட வர்றதையும் அவன் விரும்புறது கிடையாது, அவங்க அம்மாவும் விரும்புறது கிடையாது. ஸோ எப்போவுமே அவன் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பட் அந்த கிட்டாரோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் வந்து அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் டைமாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவான், எப்போவுமே அவங்க அம்மா இல்லாத டைமில் அவங்க அம்மாவுக்கு இவன் கிட்டார் ப்ளே பண்ணுவாங்கிறதே தெரியாத அளவுக்கு வச்சுருக்கான். ஒரு கிட்டார் இவன்கிட்ட இருக்குதுங்கிறதே தெரியாது. ஸோ மியூசிக்கில் இவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். அதனால் இவன் தனியாக உட்காந்து எப்போவுமே கிட்டார் ப்ளே பண்ணுவான். அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை, பட் ஹீ இஸ் ஜஸ்ட் லேர்னிங். ஆனால் அந்த கிட்டார் ப்ளே பண்ணுற டைம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டைமாக வந்து அவன் வந்து கன்சிடர் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு வந்து ஒரு நாள் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நெட்டு கொண்டு போவாங்க, குதிரையில் போகிறாங்க. ஒரு காட்டு மாதிரி பின்னாடி இருக்குது, அதில் இவங்க இருப்பாங்க போல். ஸோ கடலில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நெட்டை போட்டு அதில் இருந்து அந்த ஷ்ரிம்ப்ஸ் மீன் பிடிக்கிற மாதிரியே தான் அந்த ஷ்ரிம்ப்பை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் இவங்க வேலை. ஸோ அந்த மாதிரி இவன் போகும்போது இவனுக்கு சம்டைம்ஸ் நிறையா பொருள் வந்து கிடைக்கும், கடலில் இருந்து கிடைக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு ஸ்டீல் பாக்ஸ் கிடைக்குது. ஸோ இவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னா ஒரு கன் இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி ஆனாலும் எடுத்து கொஞ்சம் அவனோட அந்த ஹார்ஸ் காட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான், போயிட்டு அந்த ஷ்ரிம்பெல்லாம் விற்றுட்டு ஒரு நாள் வந்து போயிடான். இது இவனோட ஒரு நாளில் நடக்கிற கதை தான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் வந்து இவன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க வீட்டில். யார் இவனுக்கு வந்து யாருன்னு தெரியல. அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்க சவுண்டு மட்டும் இவனுக்கு கேட்குது. ஸோ அந்த விசிட்டர் யாருன்னா அவர் பேர்
எட்கர் ஆக்சன். எட்ஜர்னு நம்ம வந்து அவரை எட்ஜர் தான் கூப்பிட்றாங்க எல்லா இடத்துலையும். ஸோ எட்கர் ஆக்சன் வந்து தான் அந்த விசிட்டர். அவர் யாருன்னா இவனுக்கு யாருன்னு தெரிஞ்சவங்க இல்லை. ஏன்னா இவங்க கூட யாருமே பெருசாக பேசிக்கிறது கிடையாது. பக்கத்தில் நெய்பர்ஸ் அப்படிலாம் கூட யாருமே இவங்க கூட பெருசாக பேசிக்க மாட்டாங்க. ஸோ இவனுக்கு யார் புதுசாக இருக்காங்களே அப்படி பார்க்குறான். இவர் வந்து யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். மூவி டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. பண்ணிக்கிட்டு ஒரு புக்கை பெரிய புத்திசாலியாக இருக்கார். நிறைய புக்ஸ் பற்றி பேசுகிறாரு இவன்கிட்ட. இவன் ஹீஸ் ஃபாண்ட் ஆஃப் புக்ஸ் ஆல்சோ. நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறான். பட் இவனால் ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா இவன் ஒரு சின்ன வயசுலேருந்தே இவன் அப்பா இல்லை இவன் கூட. அதுக்கான காரணங்கள்லாம் நம்மளுக்கு பெருசாக சொல்லப்படல. இவங்க அப்பா இல்லைங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. தாத்தா கூட இருக்கிறான். ஒரு ஸ்டேஜில் தாத்தாவும் இறந்து போகும்போது தாத்தாக்கு சிக்காகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இவனை அந்த வேலைக்கு ட்ரெயின் பண்ணிடுறாரு. இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த வேலையிலே இருந்துக்கிறான். தாத்தா டெத்துக்கு அப்புறம் இவன் தான் அந்த வேலையை பார்த்து இவங்களுக்காக ஏர்ன் பண்ணுறான். கடனெல்லாம் அடைக்கிறான். ஸோ இவன் வந்து புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் படிப்பான் அந்த மாதிரி. ஸோ இந்த எட்ஜர் வந்து என்ன கேட்குறான், எட்ஜர் வந்து இவங்களை மீட் பண்ண வந்திருக்கான். வந்துட்டு இவன் என்ன ஆஃபர் பண்ணுறான்னா, நான் வந்து ஒரு மூவி டைரக்டர், நான் வந்து ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன். அது வந்து இந்த கடல் சார்ந்த ஒரு ஸ்டோரி. அதுக்கு நான் வந்து இங்கே ஷூட்டிங் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு லோக்கல் கை வேணும். அந்த கடல்லாம் உள்ளே என்னை கூட்டு போகிறதுக்கோ இல்லை லோக்கல் ஏரியாவில் என்னை சுற்றி காட்டுறதுக்கோ அதுக்கு வேணும். அதுக்காக நான் உன்னை வந்து நான் பார்த்தேன் காலையில். நீ அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த கடலில் அந்த ஷ்ரிம்ப் பிடிக்கிறதுக்காக போனான் இல்லையா. ஸோ அப்போ நான் வந்து உன்னை பார்த்தேன். ஸோ அதனால் உன்னை கண்டுபிடிச்சி நான் வந்து இப்போ வந்திருக்கேன். எனக்கு நீ வந்து வேலைக்கு வரணும் அப்படிங்கும்போது அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாம்னு சொல்கிறாங்க. டாமுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இவன் வந்து என்ன சொல்கிறான், நான் அவனுக்கு நல்லா பே பண்ணுறேன் அப்படி சொல்லி சம் ஹண்ட்ரட்ஸில் ஒரு செக்கு கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அவங்க அம்மா நிறையா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, சரி நீ போ, நம்மளுக்கு தான் செக்கு கிடைக்குதுல்ல சொல்லி அவனை வந்து கொஞ்சம் இது பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகே போகலாம் அப்படி. சரி இவனும் பணம் கிடைக்குது. இவன் வந்து ரொம்ப நாள் ஒரு 10-15 நாள் வேலை பார்த்தா தான் அந்த காசு அவனால் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த காசு ஒரே நாளில் கிடைக்குது. அதுவும் ஜஸ்ட் இவனை உள்ளே கூட்டி போயிட்டு வர்றது தான் வேலைங்கும்போது இவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் அவன் வீட்டில் வச்சு அவனுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இவங்களோட லைஃப்பை பற்றி. அப்புறம் இவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு மேப் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அந்த மேப்பெல்லாம் காட்டுறாங்க. அதாவது அந்த சி எப்படி இருக்குது, அங்கே எங்கெங்கெல்லாம் அதில் வந்து நிறைய எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு கடலுக்குள்ளே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், எங்கெங்கெல்லாம் டேஞ்சர் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு மேப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த மூவி டைரக்டர் எட்ஜர் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலயே, சார் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகலாம், நாளைக்கு போகலாமா, இன்றைக்கே போகலாமா அப்படின்னு. சரி இன்றைக்கே உங்களை நான் வந்து கொஞ்சம் கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் நாளைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஃபஸ்ட்டு சும்மா ஒரு வியூவுக்காக போகிறாங்க. அப்போ போகும்போதே வந்து இந்த டைரக்டர் வந்து கேமராவோட வராரு. ஸோ அவன் என்ன சொல்கிறான், என்னோட தம்ப் ரூல் வந்து கேமரா இல்லாமல் எங்கேயுமே வெளியே வரக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துலையும் சடனாக எனக்கு நிறைய கேப்சர் பண்ண சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் கொண்டு வரேன்னு. இவனுக்கு அவனோட போகிறது பிடிச்சிருந்தது. தாமஸ் நினச்சிக்கிறான் இவனோட தம்ப் ரூல் என்னென்னா, இவன் வந்து ஹார்ஸ் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இவனோட மெயின் ஒர்க்கே அந்த ஷ்ரிம்ப் கலெக்ட் பண்ணுறது தான். அதுக்கு ஹார்ஸில் போய் தான் கலெக்ட் பண்ணான். ஸோ அவனோட வெப்பன் வந்து ஹார்ஸ் அப்படின்னு வந்து அவன் கன்சிடர் பண்ணுறான். அப்புறம் இந்த மாதிரி தாமஸும் அந்த எட்ஜரும் வந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போதே நிறைய பேசிட்டு போகிறான். அவன் எட்ஜர் வந்து நிறைய பேசுகிறான். ஸோ அப்பப்போ என்ன பண்ணுறான், அந்த இது ஒன்று பண்ணுறான், பஃப் பண்ணுறான். அதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன்கிட்ட சொல்கிறான். அப்புறம் அவனோட லவ் பற்றி, அவனோட மேரேஜ், எட்ஜரோட மேரேஜ் பற்றிலாம் பேசுகிறான். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பெரிய பொண்ணுன்னு அந்த பொண்ணோட ஃபோட்டோவெலாம் காட்டுறான். அவனோட பர்ஸ்லேருந்து எடுத்து பொண்ணெல்லாம் காட்டுறான். ஆனால் தே ஆர் நவ் இன் த வேர்ஜ் ஆஃப் டிவோர்ஸ். ஸோ டிவோர்ஸ் பண்ண போகிற நிலமையில் இருக்கும். எங்களுக்கு வந்து என்னோடய மேரேஜ் லவ் மேரேஜ். ஸோ அந்த லவ் பற்றிலாம் என்னை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதெல்லாம் வந்து சொல்கிறான். ஸோ இந்த டைமில் வந்து தாமஸ் வந்து அவனோட ஒரு லவ் பற்றி நினச்சி பார்க்குறான். என்னென்னா அவனுக்கு ஒரு சின்ன லவ் இருக்குது. லவ்னா எப்படின்னா இன்னும் சொல்லப்படாத ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி. அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, ஜோன் வெயித். அவங்க வந்து அவங்கள தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை வந்து இவன் லவ் பண்ணிகிட்ருக்கான், பட் இன்னும் சொல்லலை. ஸோ அவன் வந்து அந்த கதையை வந்து அவர்கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி 2 பேரும் நல்லா பேசிட்டு வராங்க.
பட் ஃபஸ்ட் டே அவருக்கு ரொம்ப பெருசாக கடலில் இம்ப்ரெசிவாக எதுவும் இல்லை, நைட் டைம் போகிறதுனால பெருசாக பார்க்கவும் இல்லை. ஓகே, நாளைக்கு வந்து நீ என்னோட வந்து ஹோட்டலில் வந்து என்னை என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம வந்து போய் பார்க்கலாம், நாளைக்கு நான் கேமராலாம் எடுத்துகிட்டு வரேன், இன்றைக்கி வந்து பெருசாக கேமரா இல்லை, அந்த ஃபிலிம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து நல்லா கூப்பிட்டு போகலாம்னா ஓகே கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு ஒன்றும் சொல்லிடுறான். சொல்லிட்டு போயிடறான். நெக்ஸ்ட் டே போகும்போது அவர் ஹி வாஸ் நாட் ரெடி. ஸோ கீழே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஒரு ரூமில் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ரூம் பாய் வந்து சொல்லுவார். ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ணி அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போவாங்க. போய் கொஞ்சம் தூரம் போகும்போதும் இதே மாதிரி அவர் நல்லா பேசிகிட்டு இருப்பார். இவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும் அவரை. இவர் வந்து நம்ம 2 பேரும் எப்படி இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சருங்கிற நிலமையிலேருந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி ஒரு ஃப்ரெண்டுங்கிற லெவலுக்கு வந்த மாதிரி இவனுக்கு தோணும். ஓகே, அப்படி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், இவன் போய் அந்த அவர் கொடுத்த செக்கை போய் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ண போவான். அங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸில் கிளியரிங் அந்த மாதிரி போடுறதுக்கு போவான். ஸோ அங்கே தான் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இவனோட லவ் பண்ணுற பொண்ணு. ஸோ இவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த பொண்ணுக்கும் அந்த அமௌண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகும், என்ன பெரிய அமௌண்ட்டாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மி தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுவும் அந்த பொண்ணு எதுவும் கேட்காது, அவள் ஹெல்ப் பண்ணுவாள் அதை ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு. ஸோ இவன் ஃபில் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வந்துடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவளை பார்த்துட்டு வந்தோடனே இவனுக்கு. நெக்ஸ்ட் டே தான் இவரை போய் அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இவரை போய் பார்க்க போவான். ஸோ இவங்க கிளம்பி அந்த கடலுக்குள்ளே போவாங்க. ரொம்ப ஏர்லி மார்னிங் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இருட்டு விடியறதுக்கு முன்னாடி உள்ள டைமில் தான் போவாங்க. ஸோ அங்கே போகும்போது இந்த மாதிரி 2 பேரும் நிறைய அலைகள். எனக்கு என்ன இதில் தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நம்ம வைரமுத்து அவர்களோட தண்ணீர் தேசம் படிச்சிருக்கேன். அதுவும் இதே மாதிரி ஒரு கடல் சார்ந்து வர்ற ஒரு புத்தகம் தான். அந்த புக்கு படிக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதோ கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, நம்மளை சுற்றியே கடல் எப்பவும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அந்த ஒரு காற்றுல உப்புத்தன்மை இருக்கிற மாதிரி அதெல்லாம் நம்மளால் எப்போவுமே நம்மளால் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அது படிக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற காற்றுல கூட அந்த உப்புத்தன்மை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதுவும் நான் இப்போது ரீசெண்டாக கூட படிக்கல, மேபி ஒரு 2015-16 தான் படித்தேன். ஸோ அப்போவே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. நம்ம எப்போவுமே அந்த ஒரு கடல் சார்ந்த வாழ்வு நம்மளுக்கு கிடையாது, ஆனாலும் அந்த ஃபீலை வந்து கொண்டு வர முடிஞ்சது. பட்டு இந்த புக்கில் எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. அப்படிங்கிறது எனக்கு மேபி அந்த லாங்குவேஜ் தான் பேரியரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. ஆனால் இட் சடன்லி ரிமைண்டட் மீ, அந்த புக்கு தண்ணீர் தேசம் ரிமைண்ட் பண்ணிச்சு. பட் அதோட ஃபீலை எனக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து இவங்க கடலுக்குள்ளே போகிறாங்க. அந்த அலையெல்லாம் தாண்டி இவன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரான், கடல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இதில் வந்து இந்த பிட்டுன்னு இருக்கும், அதாவது இவங்க டக்குன்னு உள்ளே முங்கிடுற மாதிரி இருக்கும், அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரான். இது எப்படின்னு தெரியல, கொஞ்சம் தூரம் போயிட்டு நடந்து போவாங்க. அந்த நடந்து கொஞ்சம் இறங்கி நடக்கலாம் போல், அந்த மாதிரி பிளேஸில் குதிரையை நிப்பாட்டிட்டு நடப்பாங்க. அந்த மாதிரி எட்ஜர் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவன் நடந்து எங்கேயோ போயிட்டு இருப்பார். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஃபாகாக இருக்கும். இவங்க ஏர்லி மார்னிங் போவாங்க, ஃபுல்லாக ஃபாகு, ரொம்ப திக்கு ஃபாகாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த பக்கம் தெரியவே செய்யாது என்ன இருக்குங்கிறது, கடல் எது வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஸோ திடீர்னு எட்ஜர் இருக்க மாட்டார். இவன் எட்ஜர்னு கூப்பிடுவான், பட்டு சவுண்டே இருக்காது. இவன் ரொம்ப தேடி, இவனுக்கு பயமாயிரும், ஐயோ நம்ம தானே கூப்பிட்டு வந்தோம், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு இந்த இடம் எல்லாமே புதுசு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஹிம். அவன் வந்து ஃபுல்லாக தேடி போகும்போது அந்த ஒன் கைண்ட் ஆஃப் பிட்குள்ளே இவன் விழுந்துருவான். இவன் விழுந்தால் இவனுக்கு ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகி இவனுக்கு என்ன நிலமையில இருக்கோன்னே தெரியாம மாதிரி இருப்பான். அவன் அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். அப்போ பார்த்து இவனுக்கு எப்படி தோணுன்னா, யாரோ இவனை தூக்கி இழுத்த மாதிரி தெரியும். அது வந்து ஒரு லேடி மாதிரி இருப்பாங்க. இவன் கையை பிடிச்சி தூக்கினோன்னே இந்த இடத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இந்த ஸ்டோரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சி தூக்கி இழுத்தோடனே இவனும் போவான். அது ஒரு லேடி, அவங்க ஒரு ஷிப்பு மாதிரியோ ஹவுஸ் மாதிரியோ சம்திங் அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து பேச மாட்டாங்க, ஏதோ வேறு லாங்குவேஜ் அப்படி மட்டும்தான் பேசுவாங்க. இவனுக்கு என்னன்னே புரியாது, எல்லாமே ஆக்ஷனில் தான் பண்ணுவாங்க. ஸோ சரின்ட்டு அவனும் அவங்க கூட சரி காப்பாற்றிட்டாங்கல்ல, அவங்க கூட போவான். கூட போயிட்டு அவங்க ஏதோ மேலே போக சொல்லி ஒரு சைகை காட்டுவாங்க. இவன் போகாமல் பார்த்துட்டு போன்னு சொன்னோடனே இவனும் போவான். அங்கே போனால் அங்கே ஒருத்தர் இருப்பார், ஒரு மியூசிக் ட்ரூப் மாதிரி இருப்பாங்க. ஸோ இவனை பார்த்தோன்னே மற்ற எல்லாரும் மெதுவாக அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஒருத்தர் மட்டும் இருப்பார். வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப கூப்பிட்டு, உனக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்போ வருவேன்ட்டு அப்படின்னு கூப்பிடுவார். இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், என்ன இது யாருன்னே தெரில. அப்புறம் இவனை பற்றி எல்லாமே சொல்லுவார். அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அதெல்லாம் கேட்பார். அவங்க கிராண்ட்பா பற்றி பேசுவார். அப்புறம் நீ வந்து கடலில் வந்து இந்த மாதிரி பண்ணுவல, ஷ்ரிம்ப் எடுப்பில். இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், இந்த மனுஷனா நம்ம லைஃப்பில் பார்த்ததே இல்லை, ஆனால் நம்மளை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க
சொல்கிறாரே அப்படின்னோடனே, நீங்கள் யார், எனக்கு உங்களை பார்த்து தான் ஞாபகம் இல்லையே அப்படின்னு. உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நீ மறைச்சி வச்சிருக்க விஷயங்கள்லாம் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டாரை கொடுத்து மியூசிக் ப்ளே பண்ணுங்க. இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க அம்மாக்கிட்டேயே மறைச்சி வச்சிருக்க ஒரு விஷயம் இவருக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு பார்ப்போம். இன்னும் உனக்கு எல்லாமே உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், அந்த ஒரு துப்பாக்கி எடுத்து வச்ச பற்றியா அது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். யாரா இது அப்படின்னோடனே, நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான். உன்னைய பற்றி எல்லாம் தெரியுங்கிறது கிடையாது, என்னால் தான் நீயே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னடா இவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இன்னுமா என்ன யாருன்னு தெரியல, உனக்கு வந்து அப்பப்போ ஒரு வாய்ஸ் கேட்குமே, அது வந்து யாருன்னு நினைக்கிறேன், நீ புக்கு படிக்கும்போது டயர்டாக இருக்கும்போது போய் புக்கு படிப்ப, அப்போது ஒரு வாய்ஸ் கேட்கும். அதுமாதிரி நீ கடலில் அந்த மீன் பிடிக்க போகும்போது அப்போ உனக்கு கைட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குமே, அதெல்லாம் யாருன்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்பார். இவனுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகும், அவர் என்ன சொல்ல வரனா, அவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இந்த வாய்ஸ் எல்லாம் அவனுக்கு கேட்டிருக்கு, அவங்க அப்பாவோட வாய்ஸாக அவன் நினச்சிருக்கான். அவங்க அப்பாவை பார்த்ததில்ல, அவன் இவனால என்ன நினச்சிட்ருக்கான்னா, அவங்க அப்பா வந்து ஆர்மிக்கு போய் அங்கேருந்து இறந்து போயிட்டார். இதுதான் டீச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் ஆர்மிக்கு போய் அங்கே இறந்து போயிட்டார். இதான் இவனுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்பாவா அப்படி ஷாக்காகும். ஆமாம் நானே தான். என்ன சொன்னாங்க, நான் ஆர்மியில் போயிட்டேன் செத்து போயிட்டேன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த மியூசிக் வாசிப்பார். இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். உனக்கு இந்த மியூசிக் டேலண்ட் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு அப்படி ப்ரௌடாக சொல்லுவார். நீ மியூசிக் இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடினா அவன் மியூசிக் வாசிப்பான். இவனுக்கே தெரியாது என்னடா நம்ம எப்படி இந்த மியூசிக்கை வாசிக்கிறோம் அப்படின்னு. அவ்வளோ நல்லா அவன் வாசித்ததே கிடையாது. ரொம்ப ஷாக்கிங்காக வந்து அவன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது இவனுக்கு ரொம்ப அவங்க அப்பா தான் நினச்சி அவன் ரொம்ப அப்பாவை பார்த்துட்டோம் அப்படி சொல்லி அவரும் ரொம்ப சொல்லிவிட்டு, நீ எங்கள் கூட வந்து எங்கள் ட்ரூப்பில் சேர்ந்துரு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அம்மா தனியாக இருப்பாங்க, நான் அங்கே தான் போக முடியும், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் உனக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் உனக்கு இந்த டேலண்ட் கண்டிப்பாக இருக்குது, உன்னால் சூப்பராக கிட்டார் ப்ளே பண்ண முடியும், அதில் தான் உன் ஹாப்பினஸ் இருக்கணும் எனக்கு தெரியும், ஸோ நீ வந்து என்னோட ஜாயின் பண்ணு அப்படி சொல்லி அவர் கேட்பார். ரொம்ப ஹார்ஷாக கேட்பார், ப்ளீஸ் பண்ணி பெக் பண்ணி கேட்பார். எனக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஒரு கான்ஷியஸாக எதுவும் அவனால் டிசிஷன் எடுக்க முடியாது. பட் அம்மாவும் தனியாக இருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் அவர் கோவமாயி சரி நீ போ அப்படின்னு ஏதோ சொல்கிற மாதிரி. இதெல்லாம் அப்படியே காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம கூட இதெல்லாம் உண்மையோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். கடைசி பார்த்தா ஒரு ஆள் இவன் தலையை பிடிச்சி தூக்குவாங்க தண்ணிக்குள்ளே வந்து. பார்த்தா எட்ஜர் தான் இவனை காப்பாற்றுவார். இவன் எட்ஜரை காப்பாற்றலான்னு போயிருப்பான். பார்த்தா கடைசி இவன் அந்த ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவான். எட்ஜர் இவனை காப்பாற்றி கொண்டு வருவார். ஸோ இவன் தண்ணியெல்லாம் நிறையா குடிச்சிருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து இவன் ஒரு வழியாக உயிர் பழைச்சிருவான். இவன் உயிர் பழைச்சதே பெரிய லைஃபோட லாஸ்ட் எட்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி இவனுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவரை கூப்பிட்டு போய் அவன் ரூமில் போய் இவனை எல்லாம் நார்மல் பண்ணி இவனை வந்து வீட்டுக்கு அனுப்புவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவான், இவனுக்கு வந்து அவங்க அப்பா பாடின பாட்டெல்லாம் அவங்க அப்பா பாடி காட்டுவார். ஸோ அதெல்லாம் பார்த்து இவனுக்கு பயங்கர அந்த டியூனு எல்லாமே அவன் மைண்ட்லேயே இருக்கும், அந்த வேர்ட்ஸு எல்லாமே. உடனே இவன் வந்தோடனே சரி வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவனை அந்த மைண்டில் அந்த டியூனே அகைன் ஓடிட்டுருக்கும். உடனே இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவான். அதில் வந்து அந்த பாட்டோட பேரே சீ ஸ்கிராப்பர் தான் எழுதுவான். ஸோ சீ ஸ்கிராப்பர் எழுதி 2 கோடு போட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம் வரிசையாக எழுதுவான். எழுதிட்டு அந்த பாட்டை டியூன் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு வாஸ் லைக் ஹாப்பி லைக் எனிதிங். எப்படி நம்மளால் இவ்வளோ இது ஞாபகம் வச்சுருக்க முடியுது, இவ்வளோ இது நல்லா பண்ண முடியுது அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கிட்டார் ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இருந்துருவான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து தூங்கிடுவான் டயர்டில். அந்த ரொம்ப இதுவாகி வந்திருப்பான்ல அந்த டயர்டில் தூங்கிடுவான். அப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்துருவாங்க அந்த கிட்டாரை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். என்ன இதெல்லாம் நீ ப்ளே பண்ணுவியா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான், நான் வந்து இப்படி அப்பாவை பார்த்தேன், இந்த மாதிரி நான் தண்ணியில் மூழ்க போனேன், அந்த கதையெல்லாம் சொல்லுவான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க அம்மா வந்து கடைசி சொல்லிடுவா, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கெல்லாம் கிட்டார்லாம் ப்ளே பண்ண தெரியாது, அவர் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, அதனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஐ எம் டேம் ஷுர் அவருக்கு இதில் சம்மந்தமே கிடையாது, அவர் இதை பண்ணதும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிடுவாங்க. இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இது, அப்போ இது எல்லாமே நம்ம மனப்பிரம போல் அப்படி சொல்லி நினச்சிட்டு ஓகே விட்டுருவான். அதுக்கப்புறம் என்னாகும், ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான், அவங்க அம்மா வந்து சொல்லிடுவா, இது வந்து உனக்கு ஹாபியாக வேணால் வச்சுக்கிட்டு போ, பட் இதால் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போகிறது கிடையாது அப்படி சொல்லி, சரி எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நம்ம அடுத்த நாள் வந்து இவர் வந்து எட்ஜர் வந்து சொல்லியிருப்பாரு, நெக்ஸ்ட் டேவும் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரி இவன் எட்ஜரை அடுத்த நாள் அந்த வேலைக்காவது போவோம், வாங்கின காசுக்கு வேலையாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு அவசரமாக எட்ஜரை பார்க்குறதுக்காக கிளம்பி போவான்.
அங்கே போய் பார்த்தா அவனுக்கு அடுத்த ஷாக் இருக்கும். அங்கே வந்து எட்ஜர் இருக்க மாட்டாங்க. இவன் ரூமுக்கு வர சொல்லுவாங்க. அந்த ரூமுக்கு போனால் பார்த்தா ஒரு லேடி, ஒரு வயசான லேடி தான் கதவை திறப்பாங்க. ரூம் நம்பர் 11 போங்கன்னு சொல்லிப்பாங்க. போய் திறந்தா ஒரு வயசான லேடி. நீ தான் வந்து தாமஸ் பிளெக்டா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு. சரி வா உள்ளே வா அப்படி கூப்பிட்டோன்னே இவன் வந்து எட்ஜர் எங்க அப்படி கேட்டோன்னே இல்லை நான் வந்து எட்ஜரோட அம்மா அப்படின்னு அவர் சொல்லுவான். உடனே எட்ஜர் வந்து உனக்கு என்ன பண்ணார், என்ன நான் தான் அவரை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போனேன், அவர் படம் டைரக்ட் பண்ண போகிறாரு இல்லையா அதுக்காக. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க எட்ஜரோட ரூம்லேருந்து. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் ஸ்டீஃபன் இருப்பார். ஸோ இவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஷாக்காக இருக்கும், என்ன ஏன் எல்லாத்தையும் பேக் பண்ணுறீங்க, எட்ஜர் இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும் படம் எடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு. அவங்க அம்மா அப்படியே ரொம்ப அசால்ட்டாக சொன்னாங்க, அவன் அப்படி தான் லூஸ் மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருப்பான், இதே வேலையாக போச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க அம்மா எப்படின்னா அந்த எட்ஜருக்கு அவ்வளோ நேரம் அவனை பெரிய புத்திசாலி மாதிரி அப்படியெல்லாம் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அப்படிலாம். அவங்க அம்மா ஒரு செகண்டில் அந்த அந்த வடிவேலு காமெடியில் ஒருத்தன் அட்ரஸ் கேட்பானே, பின்னாடி திரும்பினா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிடுவான், அவன் வந்து கொஞ்சம் மென்டலி இல்லுங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அவன் இப்படி தான் வந்து ஸ்டேபிள் இல்லை மென்டலி, அதனால் அவனுக்கு யாருமே அவன் கூட இருக்கலை, அவனோட இதே தான் அவனுக்கு வேலை, நான் எழுதின ஒரு புக்கை வச்சுட்டு அந்த புக்கை படம் ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இப்போ வந்திருக்கான். ஸோ இதை வச்சுட்டு அவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் எந்த படமும் எடுத்தது கிடையாது. அவன் இது வரைக்கும் ஒரே ஒரு படம் எடுத்தான், அதுவும் சுமாராக ஓடிச்சு, பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. இவனால் நம்பவே முடியாது, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஹீஸ் மோர் தேன் நார்மல் வித் மீ, அவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்பா, அவன் அப்படிலாம் இல்லைப்பா, நான் அவன் அம்மா சொல்கிறேன் கேளு அப்படின்னு இந்த லேடி சொன்னாலும் இவனுக்கு நம்பவே முடியாது. ஹீஸ் மோர் தேன் நார்மல், ஹீ சேவ்டு மை லைஃப் அப்படியெல்லாம் பயங்கரமாக சொல்லுவான். ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா, வேணா அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி தரவா அப்படின்னு கேட்பா. இல்லை வேணாம் அப்படின்னோடனே அவன் பொண்ணு ஃபோட்டோவெலாம் அவர் இன்னும் வச்சிட்ருக்காரு, நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, அவர் பாசமாக தான் இருக்கார், பொண்ணும் அவன் கூட இருக்க மாட்டாங்க, ஒய்ஃபும் இருக்க மாட்டாங்க, யாருமே அவன் கூட இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நான் தான் அவனை ஒவ்வொரு இடத்துலையும் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், அவன் வந்து மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். இன்னொன்னே மெடிசின்ஸ் அப்பெல்லாம் அவர் எதுவுமே எடுக்கலையே அப்படின்னோடனே அவங்க அந்த பாட்டி சிரிச்சுட்டு அவன் வந்து அந்த ஒரு காஃப் இது பண்ணானா, வந்து அந்த பஃப் பண்ணானா அப்படி கேட்பான். ஆமாம் அதுதான், அப்படி தான் அவன் கிளவராக நடந்துக்குவான், அந்த பஃப்புக்குள்ளே இருக்கிறது தான் மெடிசினு. அவன் வந்து ரொம்ப கிளவர் தான் சின்ன வயசில், ஆனால் அவன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, பட் மூவி எடுக்கிறேன்னு எல்லா காசையும் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஒரு பையன் உங்கள் பையன் அவனுக்கு டேலண்ட் இருக்கு, அவன் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், எனக்கெலாம் ஒரு குழந்தை இருந்த ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது எந்த துறையில் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறதோ நான் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, எட்ஜர் வாஸ் நார்மல் அப்படின்னு. எப்பா உனக்கு வந்து தெரியல விஷயம்லாம், வந்து இதே தான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கான், நான் அவனை துரத்தி பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு வந்து உண்மை நிலமை புரியல, எங்களுக்கு இருக்கிறது ஒரே வீடு தான், எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான் அவங்க அப்பாவோடத, ஸோ இப்போ இந்த வீட்டையும் விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறான், அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறையா சொன்ன பிறகு தான் இவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகும். ஆகா அப்படின்னா இல்லை அவன் உனக்கு என்ன பண்ணா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியா, அவனை வேலைக்கு வச்சானா, ஆமாம் செக்கு கொடுத்தாரு, இன்னொன்னே அந்த செக் இன்னும் திங்கக்கிழமை பவுன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோடனே அவனுக்கு ஷாக்காயிரும், என்னடா இது காசு வருதுன்னு நினச்சிருந்தோமே, நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினச்சிருந்தோமே அப்படின்னு ஷாக் ஆயிடுவான். ஸோ அகைன் அவங்க அந்த அம்மா வந்து நான் அவனுக்கு பே பண்ணுறேன், அவன் தர வேண்டிய காசுன்னு கொடுத்தோன்னே இவனால் அந்த எட்ஜர் இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறதுலேருந்தே வெளியே வர முடியாது. ஸோ அவன் ஹி வாஸ் ஸோ நைஸ் டு மீ, எப்படி அவன் எப்படி இருக்க முடியும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் நினச்சினேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இல்லை நீ காசு வாங்கிக்கோ, அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா எனக்கு காசெல்லாம் வேண்டாம், ஆனால் நான் எட்ஜரை பார்த்து ஒரு குட் பை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா. அவனை எங்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கீழே காரில் இருக்கிறான், இஸ் நாட் நார்மலு, அதனால் நாங்கள் காரில் வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்போ நாங்கள் பேக் பண்ணிட்டு கிளம்புறோம்னு. இல்லை எனக்கு காசெல்லாம் வேணாம், நான் எட்ஜரை பார்த்து ஒரு பாய் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஹி நெவர் ஹேட் அ ஃப்ரெண்ட் லைக் யூ, யாருமே வந்து அவனுக்கு அவன்கிட்ட வந்து காசை பிடிங்கிட்டு ஏமாத்துறது தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் அவனுக்கு இருந்ததே இல்லை, நீ அப்படி ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க, ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு அப்புறம் இவங்க கீழே வந்து அந்த எட்ஜரை பார்த்தாலும் அவன் பெருசாக எட்ஜர் எதுவுமே அவன்கிட்ட பேச மாட்டான். அவங்க காரை வந்து அவனோட காரை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து எனக்காக கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. சரி ஓகே என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான், அவன் மூலமாக நான் காரை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிடுவான். சொல்லிவிட்டு அவங்க அந்த பாட்டியும் எட்ஜரும் கிளம்பிடுவாங்க. இவன் வந்து அந்த காரை வந்து யார் மூலமாக கொண்டு போய் கொடுக்கலான்னு நினச்சிருப்பானா, அந்த ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் இல்லையா, ஸோ அந்த பொண்ணோட அண்ணன்கிட்ட தான் காரை ட்ரைவ் பண்ண சொல்லலாம், அவனும் நானும் வந்து பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்க வீட்டுக்கு டேரெக்டாக போவான். அங்கே போய் அவளை பார்த்து கொஞ்சம் தேல் கெட் சம் டைம் பேசுகிறதுக்கு மாதிரி. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க மாட்டான், எங்கே கேட்டோன்னே இல்லை அவன் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்ச நேரம் பேசிட்டுருக்கா, டீ ஏதோ குடிச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி கிளம்பிகிட்ருக்கேன், என்னோட
ஒர்க்குக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை பார்த்துட்டு போங்க. ஓகே சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவனுக்கு ஒரு சில ஹிண்ட் மாதிரி கிடைக்கும். ஷீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி. இவனோட இந்த கிட்டார் ப்ளே பண்ணுறதை பற்றி பேசுவா. அப்புறம் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுத்து இதில் கிட்டார் ப்ளே பண்ணுறத ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாள். அவன் அண்ணனோட கிட்டார் இருக்கும். ஸோ நீ ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணு அப்படிங்கும்போது இவன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவான். அதை திரும்ப போட்டு என்ன டியூனை ரெக்கார்ட் ப்ளே பண்ணுவான்னா அவங்க அப்பா கிட்ட அவன் கேட்ட டியூனு. ஸோ அதை திரும்ப ரெக்கார்ட் பண்ணுவான். ரெக்கார்ட் பண்ணி வந்து அதை கேட்டுட்ருப்பான். இவனுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியும். ஸோ ஷீ ஆல்சோ லைக்ஸ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட இந்த ஸ்டோரியே வந்து முடியுது. இதுதான் இந்த சீ ஸ்கிராப்பர்ஸ் ஸ்டோரி. ஸோ இதில் எந்த அளவுக்கு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஒரு நல்ல ரீடாக இருந்தது. என்னோடய புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு டவுட்டு. மற்றபடி லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஷார்ட் லிஸ்ட் ஆகலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.